இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பைபிள் ட்ரூத்ஸ் என்கிற முகநூல் நண்பர்களே, நேரலை செய்தியின் நேயர்களே, இந்த நாளில் நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 11 வரையான வசனங்களின் வாயிலாக நான் உங்களோடு இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதன் முற்பகுதி எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையான வசனங்களை கடந்த சனிக்கிழமையன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். அது நேற்றைய தினத்தில் எமது யூடியூப் சேனல் எரிகிற தீவட்டி என்கிற பர்னிங் டார்ச் இன் தமிழ் என்கிற யூடியூப் ஊடகத்தில் பதிவேற்றப்பட்டிருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் அதை பார்க்கலாம். யூடியூப் தொடர்பில்லாதவர்கள் முகநூலிலேயே கடந்த சனிக்கிழமையன்று மதியம் கொடுக்கப்பட்ட அந்த நேரலை செய்தியை பார்த்து கொள்ளுங்கள். இந்த நாளில் நான் உங்களோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது ஒன்று, யூடியூப் சேனலில் எரிகிற தீவட்டி என்கிற பர்னிங் டார்ச் இன் தமிழ் என்கிற யூடியூப் ஊடகத்தில் செய்திகளை கேட்க விரும்புவோர் தயவாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால், கட்டாயம் இல்லை, விருப்பம் இருந்தால் அந்த யூடியூப் ஊடகத்தில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் செய்து அதன் யூடியூப் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த நாளில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரையான வசனங்களை படிக்க கேட்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 11 வரையான வசனங்கள். முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலை உண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள். அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் எருசலேமின் மேல் உமது உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலில் மீதியானவர்களை எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன். அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரியது. தேசம் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது. நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் என் கண் தப்ப விடுவதும் இல்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை. அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன் என்றார். இதோ சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தான் என்பவைகளே. இதோ சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தான் என்பவைகளே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு நிமிடம் இந்த இறைவார்த்தைகளுக்காக
இந்த இறைவார்த்தைகளில் மறைந்திருக்கிற ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்காக தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் பொருட்டு ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபிக்கலாம். ஜெபம். மகா பரிசுத்தமும் நீடிய பொறுமையும் மிகுந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்த நாளின் நடுப்பகல் வேளையிலும் அடியவர்களாகிய நாங்கள் உம்முடைய திருவார்த்தைகளின் நிமித்தம் உமது சமூகத்தில் கடந்து வரவும், இந்த இறைவார்த்தைகளின் வழியாக தேவரீர் உலகத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், எங்கள் ஆத்துமாக்களின் விடுதலைக்காக சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற இறைமக்களுடைய ஆத்தும நன்மைக்காக இந்த இறைவார்த்தைகளின் வழியாக நாங்கள் உம்மோடு ஜெபிக்கவும், இவைகளினுடைய தாற்பயம் என்னதென்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ற வண்ணமாய் எங்களை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ளவும், தேவாவியானவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இந்த இறைவார்த்தைகளின் விளக்கங்களை, தெளிவுரைகளை கேட்கிற உம்முடைய இறைமக்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளங்களிலே தேவரீர் தூய ஆவியானவர் தாமே, ஆவியாயிருக்கிற கர்த்தர் தாமே ஓடுருவி இந்த இறைவார்த்தைகளின் ரகசியங்களை, மேலதிக ரகசியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள, அறிந்து உணர்ந்து தங்கள் ஆத்துமாக்களை சீர்படுத்திக் கொள்ள, தங்கள் வாழ்வியல் நிலைப்பாடுகளை சீர்படுத்திக் கொள்ள, தங்கள் ஆத்ம ரட்சிப்புக்கானவைகளை தேடி பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் செயல்படுவீராக என்று உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவைகளை தாழ்வணிந்து வேண்டுகின்றோம். ஜபங்களும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய முற்பகுதி சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் பூமியின் விசாரிப்புக்காரர்களாகிய 6 சங்கார தூதர்களையும், அதாவது தோராயமாக வெளிப்படுத்துகிற விசேஷம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் 10ஆம் 11ஆம் வசனங்களின் அடிப்படையில் ஒரு சங்கார தூதனுக்கு 5 கோடி சங்கார தூதர்கள் சேனைகள் என்ற கணக்கில் இங்கே கர்த்தருடைய பூமியின் விசாரிப்புக்காரர்களாக அனுப்பப்பட அழைக்கப்பட்டிருக்கிற அந்த 6 சங்கார தூதர்களுக்கு 30 கோடி சங்கார தூதர்களுக்கு தலைவர்களாகிய இந்த 6 சங்கார தூதர்களையும், அதாவது ஆர்க்கேஞ்சல்ஸ் 7 பேர் பிரதான தூதர்கள், கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தருடைய பிரதான தேவதூதர்கள் 7 பேர், அதான் ஆர்க்கேஞ்சல்ஸ் 7 மெம்பர்ஸ். அந்த 7 பிரதான தேவதூதர்களில் அந்த 7 பிரதான தேவதூதர்களும் இந்த அதிகாரத்தில் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிலே 6 பேர் நான் முன்னர் கூறியபடி வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்களின் கருத்துருப்படி தோராயமாக 30 கோடி சங்கார தூதர்களுடைய தலைவர்களாகிய அந்த 6 வெட்டுகிற ஆயுதங்களோடு கடந்து வந்திருக்கிற 6 புருஷர்களும் என்றால் அவர்கள் மனிதர்களாகத்தான் வந்திருக்கிறார்கள். புருஷர்கள் பரிசுத்தவான்களாக, பூரண புருஷர்களாகிய பரிசுத்தவான்களாகவும் தேவ தூதர்களாகவும் இருக்கிறார்கள். பூமியின் ஜனங்களுடைய, தேவ ஜனங்களுடைய பிரதான அதிபதிகளாகவும் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் என்ன என்றால், அந்த 6 சங்கார தூதர்களின் தலைவர்களுக்கும் ஒரு தலைவன் இருக்கிறான். அவன் தான் பிரதான அதிபதியாகிய மீகாவேல். அவனோடு இணைந்த மற்ற 5 சங்கார தூதர்களும் ரபேல், செராகுவேல், ரகுயேல், ஊரியேல், பராகுயேல்
என்கிற 6 சங்கார தூதர்கள். இந்த 6 சங்கார தூதர்களுக்கும் அவர்களுடைய ஒட்டுமொத்த 30 கோடி சங்கார தூதர்களுக்கும் தலைவன் யார்? பிரதான அதிபதியாகிய, அதாவது உங்கள் அதிபதியாகிய, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிற உங்கள் அதிபதியாகிய மீகாவேல். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆக 6 சங்கார தூதர்கள், 30 கோடி சங்கார தூதர்களுக்கு தலைவர்களாகிய 6 சங்கார தூதர்களாகிய 6 பூரண புருஷர்கள் 6 பேர் வெண்கல பலிபீட தண்டையிலே வந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட அவர்கள் நடுவில் சணல் நூல் அங்கி தரித்த 7வது புருஷனும் நிற்கிறான். அவன் யார்? கபிரியேல். அவன் யார்? அவனுடைய பெயர் கபிரியேல் என்பதாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கபிரியேல் தூதனை நாம் அறிவோம். நற்செய்தி சொல்லுகிற தூதன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நற்செய்தியை கூறி அறிவித்தவனும் அவனே. வானுலக பரலோக சேனைகளாகிய கர்த்தருடைய தூதர்கள் அனைவரும் அவனைத்தான் பின்தொடர்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பரலோக சேனைகளின் தூதர்கள் அனைவரும் அவனை பின்தொடர்ந்துதான் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பூமியின் ஜனங்களை குறித்தும் தேவனை புகழ்ந்து பாடினார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இவர்கள் 7 பேருடைய பெயர்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். தேவைப்படுகிறவர்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். 6 சங்கார தூதர்களுக்கும் தலைவன், 6 பேரில் ஒருவன் மீகாயேல். மைக்கேல் என்று சொல்லுவார்கள், மிக்கேல் என்று சொல்லுவார்கள். வேதாகமத்திலே மீகாவேல் என்று சொல்லப்பட்டிருக்கும் தமிழ் மொழிபெயர்ப்பில். ஆனால் ஆங்கிலத்திலே மீகாயேல் என்று கூறப்படுகிறது. அவனுக்கு அடுத்தபடியாக ரபாயேல். கத்தோலிக்க வேதாகமம் அவனை ரபேல் என்று சொல்லும். சில முதிர்ந்த அறிவு பெரிச்சாளிகள் இந்த ரபேலை சாத்தான் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. யார் இவர்கள்? ஆவி குறுகி போன கள்ளபறை சுத்தவான்கள், அசுத்தாவிகளால் நிறைந்திருக்கிற ஒரு கூட்டம். 6 சங்கார தூதர்களில் ஒருவனாகிய ரபேலை சாத்தான் என்று வர்ணிக்கிறவர்கள் உண்டு. ஏன்னா இவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள். கர்த்தருடைய தேவனுடைய பிரதான தேவதூதர்களில் ஒருவனாகிய ரபேலை சாத்தான் என்று வர்ணிக்கிற இந்த அதிமுட்டாள் ஆவி குறுகி போன அதிமுட்டாள் கூட்டம் அவனை சாத்தான் என்று சொல்லும். அதாவது ரபாயேல், 3ஆவன் ரகுயேல், 4ஆமவன் பெயர் செராகுவேல். செராகு வேல் அல்ல, செராகுயேல். ஏல் என்றால் தேவன் என்று அர்த்தம். பிதாவாகிய தேவனுடைய 72 நாமங்கள், 172 நாமங்கள் என்று பெயர்கள் இருக்கிறது. அவைகளிலெல்லாம் இவர்களுடைய பெயர்கள் வரும். தேவனுடைய நாமங்கள் என்று யூதர்கள் சொல்லுகின்ற அந்த 72 நாமங்களிலே இவர்களுடைய பெயர்கள் இருக்கும். இவர்கள் யாரும் சாத்தான் இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீகாயேல், ரபாயேல், ரகுயேல், செராகுயேல், ஊரியேல், ரமியேல் ஆகிய 6 பேர். இந்த 6 பேர்களுக்கும் தலைவன் மீகாயேல். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். 7வது புருஷன் யார் என்றால் கபிரியேல். இவன் தான் சணல் நூல் அங்கீகரித்து கணக்கனுடைய மைக்கூடு என்கிற முத்திரையிடுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நிறைந்த அந்த முத்திரையிடுகிற அந்த மைக்கூட்டையும் சீல் அந்த முத்திரையையும் கையிலே வைத்திருக்கிறவன். ஆக மொத்தம் 7 பிரதான தேவதூதர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவர்களிடம்தான் தேவன் சொல்லுகிறார்,
பூமியிலே நடப்பிக்கப்படுகிற அக்கிரமங்கள், அருவருப்புகள், அநீதிகள், கொலைபாதகங்கள், இரத்தப்பழிகளின் நிமித்தமாய் பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களுடைய நெத்திகளிலே முத்திரை போடு என்று அந்த சணநூல் அங்கி தரித்த கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற கபிரியேலிடம் சொல்லுகிறார். அந்த 6 சங்கார தூதர்களையும் நோக்கி, சங்கார தூதர்களின் பிரதானிகள் 6 பேரையும் அழைத்து, நீங்கள் இவன் பின்னாலே போங்கள். அப்படி என்றால் இந்த முத்திரையிடுகிற தூதன் தான் இந்த 6 பிரதான தேவதூதர்களுக்கும் இந்த தலைவன் என்பது உறுதியாகிறது. இவன் தான் முன்னாக செல்ல சொல்லுகிறார். அவன் அங்கே செல்லுகிறான். எருசலேம் தேவாலயத்திலிருந்து அந்த முத்திரையிடுதலை தொடங்க சொல்லுகிறார். எருசலேம் பட்டணத்தை முழுவதும், எருசலேம் யூதேயா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் வரை நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும், எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும், பூமியின் எல்லை எங்கும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி செல்லும் என்று சொல்லுகிற காட்சியை நாம் காணலாம். அந்த வாக்கியத்தை இங்கேயும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த முத்திரையிடுகிற தூதனுக்கும் அவனை பின்பற்றுகிற 6 சங்கார தூதர்களின் தலைவர்களுக்கும் அவர்களுடைய 30 கோடி சேனைகளுக்கும் தேவன் இடுகிற கட்டளை என்ன? நீங்கள் எருசலேம் தேவாலயத்திலிருந்து இதை துவக்கம் பண்ண வேண்டும். எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற மூப்பர்களிடமிருந்து, பிரதான ஆசாரியன் அப்படி என்றால் பிரதம போதகர்கள், பிரதம பேராயர்கள், போப்பாண்டவர், இவர்கள் போன்ற ஆயர்கள், பேராயர்கள், ஆயர்கள், போதகர்கள், போதை தரகர்கள், பாஸ்டர்ஸ், ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிற அனைவரிடத்திலிருந்தும் முதலாவது. அடுத்தது எல்டர்ஸ், மூப்பர்கள், டீக்கன்மார்ஸ், டீக்கன்ஸ், டீக்கனஸ். ஆண்களிலும் மூப்பர்கள் இருக்கிறார்கள், பெண்களிலும் மூப்பர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரிடத்திலும் இருந்து அந்த முத்திரை போடுகிற பணியை அவன் துவங்க வேண்டும். இதில் முத்திரை போடப்படாதவர்கள் எவர்களோ அவர்களை வெட்டி சங்காரம் பண்ணுவதற்கு சங்கார தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று தான் பார்க்கிறோம். குறிப்பாக ஒரு குறிப்படையாளத்தை சொல்லுகிறார். சங்கார தூதர்களுக்கு தங்கள் நெற்றிகளில், முகநெற்றிகளில் மீட்பின் அடையாளம், முத்திரை அடையாளம், கிறிஸ்துவின் இரத்தத்தால் முத்திரை அடையாளம் பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் அருகே சங்கார தூதர்கள் செல்லக்கூடாது. நீங்கள் பழைய பஸ்கா பண்டிகை, முதலாவது பஸ்கா பண்டிகை, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட்ட நாட்களிலே தேவன் மோசேயோடு செய்த உடன்படிக்கையில் அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அவரவர் தங்கியிருக்கிற வீடுகளிலே பஸ்கா ஆட்டினுடைய இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களிலே பூச வேண்டும், தெளிக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த தெளித்தல் தான் இங்கும் வரும், அந்த பூசுதல் தான் இங்கேயும் வரும். அதனால முழுக்குதல் வராது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட, அதாவது பஸ்கா ஆட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளில் இருக்கிற புருஷர்களோ, கிழவர்களோ, கிழவிகளோ, குமரர்களோ, ஆண்களோ, பெண்களோ, பிள்ளைகளோ சங்காரம் செய்யப்பட மாட்டார்கள். யார் யாருடைய வீட்டின் நிலைக்கால்களிலே பஸ்காட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளை நான் கடந்து செல்லுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் பஸ்காட்டினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளை கடந்து செல்லுகின்ற போது சங்கார தூதர்களும் அந்த வீடுகளை கடந்து செல்வார்கள். அங்கே சங்கார தூதர்கள் இறங்குவதில்லை. இங்கேயும் அதுதான். அவர் என்ன சொல்லுகிறார்?
எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். கிழவர்கள், கிழவிகள், வாலிபர்கள், கன்னிகைகள், குழந்தைகள், முதியவர்கள், அதாவது தாய்மார்கள், பெண்கள், ஆண்கள் அனைவரையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். ஆனால் ஒரு காரியம், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். தங்கள் முகநெற்றிகளிலே தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சணல் அங்கி தரித்த கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற அந்த தூதனால், அவனுடைய சேனைகளால் முகநெற்றிகளில் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவரையும், ஒருவர் அருகிலும் செல்வதற்கு சங்கார தூதர்களுக்கு அதிகாரம் இல்லை. அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். அதாவது ஒருவர் அருகிலும் நீங்கள் செல்லக்கூடாது. என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள். அவருடைய பரிசுத்த ஸ்தலம் அது எருசலேம் தேவாலயம். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்கம் பண்ணுங்கள். நம் அனைவருடைய இருதயங்களும் பரிசுத்த ஸ்தலங்களே. தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலங்கள் நம்ம இருதயங்கள். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக இருந்தால், இந்த கடைசி நாட்களிலே வரப்போகிற அந்த சர்வ சங்காரத்தின் நாளிலே சங்கார தூதர்கள் நம்மை கிட்டி சேரமாட்டார்கள். நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டு நம்முடைய முகநெற்றிகளிலே, யாருடைய முகநெற்றிகளிலே இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் இரத்தத்தினுடைய முத்திரை அடையாளம் போடப்படுகிறதோ, அவர்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரங்கள் தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலங்கள். அந்த இடங்களை, அப்படிப்பட்டவர்களை சங்கார தூதர்கள் அணுக மாட்டார்கள். 30 கோடி சங்கார தூதர்களில் ஒருவன் கூட உங்கள் அருகாமையிலே வர முடியாது. இது தேவனுடைய கட்டளை. இல்ல, நான் முழுக்கி ஸ்நானம் எடுத்தேன், புரியுதா? நான் ஆற்றின் தண்ணீர்களிலே, சமுத்திரத்தின் தண்ணீர்களிலே, குளத்தின் தண்ணீர்களிலே, வாய்க்கால் தண்ணீரிலே, தொட்டியின் தண்ணீரிலே முழுக்கி ஸ்நானம் எடுத்தேன். அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவி அபிஷேகம் பெற்றேன். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் மறுபடி பிறந்தவன் என்று நீ சொன்னால் சங்கார தூதர்கள் உன்னை சங்காரம் செய்வார்கள். ஏன்? உனக்கு தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உன் நெற்றியில், முக நெற்றியில் முத்திரை அடையாளம் இல்லை. அதை புரிந்து கொள் சகோதரனே. நீ முழுக்கி ஸ்நானம் எடுத்து ஆவி அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிற பைத்தியமாக இருக்கலாம். ஆனால் அந்த நாளிலே சங்காரம் செய்யப்படுவாய் என்பதை மறந்துவிடாது. இயேசுக்கு தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் முகநெற்றியிலே தெளிக்கப்பட்டு அது உன் முத்திரை அடையாளம், உன் ஆத்துமாவின் மீட்புக்கான முத்திரை அடையாளமாக இருக்கும் என்றால் சங்கார தூதர்கள் உன்னை தொட மாட்டார்கள், உன் அருகிலே வரமாட்டார்கள், உன் வீட்டின் அருகாமையிலே வரமாட்டார்கள். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பஸ்கா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்டு விடுதலையாக்கப்பட்ட அந்த பஸ்கா பண்டிகையின் ராத்திரியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பஸ்கா ஆட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிற எந்த வீட்டிற்குள்ளிலும் ஒரு நாய் கூட தன் நாவை அசைக்கவில்லை. ஒருவர் கூட, ஒரு மிருக ஜீவன் கூட கொல்லப்படவில்லை. அதுபோல தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் முத்திரை பெற்ற கிறிஸ்தவனே, பெற விரும்புகிற கிறிஸ்தவனே, உங்கள் வீடுகளை சங்கார தூதர்கள் அணுக மாட்டார்கள். நான் முழுக்கி ஸ்நானம் பெற்றேன், அந்நிய பாஷை வரம் பெற்றேன், ஆவி அபிஷேகம் பெற்றேன், நான் பரிசுத்தவான், நான் மறுபடி பிறந்து விட்டேன் என்று கூவுகிறாயே, அங்கே சங்கார தூதர்கள் கடந்து வருவார்கள். ஏனெனில் தெளிக்கப்படும் ரத்தம், கிறிஸ்துவின் ரத்தம், ரத்தத்தின் அடையாளம் உன் முகநெற்றியில் இல்லை. நீ சங்கரிக்கப்படுவாய், மறந்துவிடாதே. இரண்டாவது, என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள், எருசலேம் தேவாலயத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். எங்கே துவக்கம் பண்ணினார்கள்? மூப்பர்கள் யார்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
டீக்கன்மார் மட்டுமில்ல, மூப்பர்கள், ஒவ்வொரு ஆலயத்திலும் இருக்கிற ஊழியக்காரன் முதல், போதகர் முதல், சுவிசேஷகர், போதகர், ஆயர், பாஸ்டர், பேராயர், பிரதம பேராயர், போப், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிற அனைவரும் திருச்சபையின் விசாரிப்புக்காரர்களாகிய மூப்பர்கள், டீக்கன்மார், டீக்கனஸ், டீக்கத்திகள், அவர்களிடத்திலிருந்து துவக்கம் பண்ணுகிறார்கள் சங்காரத்தை. யாரும் அங்கு தப்பி பிழைக்க முடியாது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் வசனம், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலை உண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள். அவர் எவர்? தேவனாகிய கர்த்தர். என்ன சொல்லுகிறார்? வெட்டுகிற சங்கார தூதர்களை நோக்கி சொல்லுகிறார், நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்துங்கள். எப்படி ஆலயத்தை தீட்டுப்படுத்துவது? கொலை உண்டவர்களின், கொல்லப்பட்டவர்களின் இரத்தத்தாலும். என்னமா பிரதான ஆசாரிமார்கள் யாரு? பிரதான ஆசாரியன் யாரு? பிரதம பேராயர், பேராயர், ஆயர், பாஸ்டர், போதகர், சுவிசேஷகர், ஊழியக்காரன் சொல்ற அத்தனை வயல். புரியுதா? இவர்கள் எதற்காக? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்ல. ஏன் இவர்கள் சங்காரம் செய்யப்படுகிறார்கள்? இவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்ல. இவர்கள் அந்நிய ஆவிகளின் ஊழியக்காரர்கள், சாத்தானுடைய தூதுவர்கள். பணத்துக்காக ஊழியம் செய்கிறார்கள், பெயருக்காக, புகழுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், பதவிகளுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், சமுதாய அந்தஸ்துகளுக்காக ஊழியம் செய்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் கொன்று குவித்து அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய பிரேதங்களினாலும் ஆலயத்தை தீட்டுப்படுத்துங்கள். தீட்டுப்படுத்தி ஆலயத்தை நிரப்பிவிட்டு புறப்பட்டு போங்கள் போய் என்று சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் சங்கார தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவர்கள் அப்படியே செய்து நகரத்தில், பட்டணத்தில் போய் விட்டினார்கள். எங்கே போய் விட்டுறாங்க? எருசலேம் பட்டணத்தில். துவக்கம் அங்கே இருந்தா. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். துவங்கிவிட்டது. அக்டோபர் 7ஆம் தேதியே துவங்கிவிட்டது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியே துவங்கிவிட்டது. எருசலேமிலே இஸ்ரவேல் தேசம், யூதேயா தேசம் முழுவதும் சங்காரம் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எவனும் தப்ப முடியாது. அவர்கள் வெட்டி கொண்டு போகையில், 8ஆம் வசனம், அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து. யார் மாத்திரம்? சங்கார தூதர்கள் வெட்டி கொண்டு போகிறார்கள். வெட்டி கொண்டு போகிற போது நான் மாத்திரம் தனித்து என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே. எங்கே நிற்கிறான் அவன்? இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு எருசலேம் தேவாலயத்தின் வெண்கல பலிபீடத்திற்கு அருகே நின்று கொண்டிருக்கிறான். தேவனாகிய கர்த்தர், நான் முதல் செய்தியில சொல்லியிருந்தேன், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் தேவாலயத்தின் வெண்கல பலிபீடத்தின் மேல் நின்று கொண்டிருக்கிறார். இந்த சங்கார தூதர்களும் முத்திரையிடுகிற தூதனும் எசேக்கியேலும் வெண்கல பலிபீடத்திற்கு முன்னே நின்று கொண்டிருக்கிறார்கள். எசேக்கியேல் அதன் அருகே நின்று இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த எசேக்கியேல் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவராய், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் எருசலேமின் மேல் உமது உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலில் மீதியானவர்களை எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன் என்று சொல்லுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் எருசலேமில் தேவன் தம்முடைய கடும் கோபத்தை ஊற்றுகையில், அந்த சர்வ சங்காரமாய் இறங்கச் செய்கையில் இஸ்ரவேலில் மீதியானவர்களை எல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன். தெரிந்து கொள்ளப்பட்ட, பூமி எங்கும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற இறை மக்களில் மீதியாயிருக்கிற அனைவரையும் சங்கரித்து விடுவீரோ என்று முறையிடுகிறார். எருசலேமில் மட்டுமல்ல, யூதேயாவில் மட்டுமல்ல,
இஸ்ரவேல் சமாரியா உட்பட்ட இஸ்ரவேல் தேசத்தில் மட்டுமல்ல, பூமி எங்கிலும் சிதறி வாழுகிற தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களில், கிறிஸ்துவ ரத்தத்தால் மீட்டு ரட்சிக்கப்பட்ட இறைமக்களில் மீதியாயிருக்கிற அனைவரையும் கொன்று போடுவீரோ என்று முறையிடுகிறான், கதறுகிறான். 9ஆம் வசனம். அதற்கு அவர் கர்த்தர், இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரிது. யாருடைய அக்கிரமம் பெரிது? இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களாகிய, எழுத்தின்படி நுனித்தோல் ஆணுறுப்பின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது நிமித்தமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ராயேலர்களும் யூதர்களும் உட்பட சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியினால் தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களாகிய புதிய இஸ்ராயேலர்களும் இந்த கிறிஸ்தவர்கள், நாறிப்போன உலக கிறிஸ்தவர்கள் அனைவரும் நடப்பிக்கிற அவர்களுடைய அக்கிரமம் மிகவும் பெரியது. கிறிஸ்தவர்களே, இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்தவன் என்ற போர்வை தரித்து, ரட்சிக்கப்பட்டவன் என்ற போர்வை தரித்து, முழுக்கி ஸ்நானம் எடுத்தவன் என்ற போர்வை தரித்து, அந்நியவாசை பேசுகிறவன் என்ற போர்வை தரித்து, ஆவி அபிஷேகம் பெற்றவன் என்ற போர்வை தரித்து, அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரன், போதகன், பாஸ்டர் என்ற போர்வை தரித்து, ஆவி அபிஷேகம் பெற்ற பரிசுத்தவான்கள், நாறிப்போன பரிசுத்தவான்கள் என்று போர்வை தரித்து, திருச்சபை எங்கும், உலகம் எங்கும், பூமி எங்கும் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? இந்த அக்கிரமங்களின் நிமித்தம், அவர்களுடைய அக்கிரமம் பெரியது. நீ உன்னை நீதிமான் என்று எண்ணிக்கொள்ளுகிறாய், உன்னை பரிசுத்தவான் என்று எண்ணிக்கொள்ளுகிறாய். உன்னை பரிசுத்தவானாக்குகிறவர் கர்த்தர், உன்னை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர். ஆனால் உன்னை நீயே சொல்லிக் கொள்கிறாய், நாறிப்போன கிறிஸ்தவனே, நான் பரிசுத்தவான், நான் ஆவி அபிஷேகம் பெற்றவன், நான் முழுக்கி ஸ்நானம் பெற்றவன், நான் மறுபடி பிறந்தவன் என்று நீயே குக்கரிக்கிறாய், கூவிக்கொண்டிருக்கிறாய். தேவன் இவற்றை அங்கீகரிப்பதில்லையாம். நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வந்தே கோஸ்தே கிறிஸ்தவர்களே, நீங்கள் தானே உலகத்தை கெடுத்தவர்கள். அந்நிய பாஷை கிறிஸ்தவர்களே, நீங்கள் தானே உலகத்தை சீரழித்தவர்கள். பரிசுத்தவான் என்று போர்வை தரித்துக் கொண்டு விபச்சாரம், களவு, திருட்டு, கொலை, கொள்ளை, இரத்த பழிகளால் தேவாலயத்தை திருடி நிரப்பி இருக்கிறவர்கள் நீங்கள் தானே. உலகத்தை நிரப்பினவர்கள் நீங்கள் தானே, இல்லையோ? அவர் சொல்லுகிறார், இஸ்ரேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகப்பெரியது. அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த தேசம், இந்த பூமி எங்கும்